மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கர்மா மற்றும் அதன் விதிவழக்குகள், அதாவது கர்மா அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அப்படின்னா, எந்த விதிகள் பற்றி நம்ம பேசினாலும் சரி, அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன், எவ்ரி ரூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த மாதிரி இந்த கர்மா, அதாவது தி லா ஆஃப் கர்மா, இந்த விதியில கூட நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த எக்ஸப்ஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலைஸ்டாக இந்த லா ஆஃப் கர்மா அப்படின்றது வராது. மனிதர்கள், நிறைய வகையான மனிதர்கள் எல்லாமே இருக்காங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் லெவல்ஸ் இருக்கும், சோல் லெவல்ஸ் இருக்கும், மென்டல் லெவல்ஸ் இருக்கும், நிறைய லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். முக்கியமாக கன்சிடர் பண்ணால் த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இது கன்சிடர் பண்ணாக்கா அந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும் மை டியர் மாஸ்டர்ஸ். இப்போ IAS பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னாலே he should be a degree holder. அந்த டிகிரி இல்லாமல் அவனால் அந்த எக்ஸாம் அட்டெம்ப்ட் கூட பண்ண முடியாது. அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபெயில் ஆயிருக்காங்க. ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு போக முடியாது. மெயின்ஸில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கு போக முடியாது. இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாப் அப்படின்றது கிடைக்காது. அதே மாதிரி நம்முடைய கான்ஷியஸ்னஸ் லெவல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல் இஸ் கால்ட் ஆஸ் த எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த கர்மா என்பது நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு கதை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். ஒருத்தர் வருவாங்க, தர்மராஜர் இருப்பாங்க. ஒருத்தர் வருவாங்க, சாமி இவங்க ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல துரியோதனன் கிட்ட கூப்பிட்டு போவாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க, இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா துரியோதனன் என்ன செய்வாங்க, ஒரு உயிர் கொல்லியிருக்காங்க அப்படின்னா மரண தண்டனை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஹேங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி தர்மராஜன் சொல்லுவாங்க. அது எப்படிப்பா கிடையாது அப்படின்ற, இந்த உயிர் கொல்லியிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம், அதுக்காக உயிருக்கு உயிர் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக அவனுக்கு ஒரு மரண தண்டனை அப்படின்றது கொடுக்கணும், தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஹேங் பண்ணிடுவாங்க. இல்லை நீ கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தர்மராஜன் சொல்லுவாங்க. எப்படி இது அப்படின்னா, முதல்ல அவங்கள திரும்பி கூப்பிடு அப்படின்னு சொல்லி திரும்பி கூப்பிடுவோம். நீ யாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் படிக்கலை, தாய் தந்தையார் இல்லை, நான் குழந்தை வயசுலேயே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்னொன்னா சொன்னாக்கா, அவனுக்கு படிப்பில்லை, உலக ஞானம் இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கல, சின்ன வயசுல உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல, எது சரி கிடையாது அப்படின்ற விஷயங்கள் தெரியல. இந்த மாதிரி ஒரு கொல்லாமை அப்படின்றது ஒன்று இருக்கு, பாவம் புண்ணியம் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்ற எதுவுமே தெரியாது. அவன் எப்படி வளர்ந்துருக்கா அப்படின்னா, ஒரு காட்டு மனிதன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அதுக்காக அவனை பார்த்து இது ஒரு சரியான செயல், சரியில்லாத செயல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாதனால ஏதோ பண்ணியிருக்கா. இவனுக்கு இந்த அறிவு கொடுத்துட்டு ஒரு 1 year, ஒரு வருடம் இவனுக்கு ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிடுவாங்க. அப்போ துரியோதனன் கேட்பான், என்ன இது இந்த மாதிரி செய்கிற நீ அப்படின்னா, அப்போ தர்மராஜன் அவனுக்கு ஞானம் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று பிராமின், 2வது க்ஷத்ரியன், 3வது வைஷ்யா, 4வது சூத்ர. இந்த மாதிரி 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. இவன் வந்தது கீழ்நிலையில இருக்கிறவன். கீழ்நிலை அப்படின்னா புத்தி எதுவுமே இல்லாதவங்க கீழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் எக்ஸ்பேண்டட். ஒரு சின்ன மனிதன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதுவே ஒரு வியாபாரம் பண்றவங்க, ஒரு வைஷ்யன், செட்டியார் மாதிரி யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னா அவனுக்கு தெரியும் லாபம் நஷ்டம், காசு எங்கே செலவு பண்ணணும், எது செலவு பண்ணக்கூடாது, ஒருத்தர் கூட எப்படி பழக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அவன் எதுக்காக ஒரு வேலை செய்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி ஒரு அறிவு இருக்கிறவங்க அது யாராவது செய்கிறாரு அப்படின்னா அவங்க வாண்டட்லி இது கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் இது பாவம், இது புண்ணியம், ஒரு நரகம், ஒரு ஸ்வர்க்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியாது இவனுக்கும். ஆனால்
இது சரியான விஷயம் கிடையாது அப்படின்ற விஷயம் தெரியும், ஆனாலும் பண்ணியிருக்கான். அதுக்காக இவனுக்கு என்ன செய்யணும், ஒரு அளவுக்கு தெரிஞ்சாலும் இவன் கமிட் பண்ணியிருக்கான். அதுக்காக இவனுக்கு 10 வருடம் ஜெயிலில் போடுங்க, அது கொஞ்சம் கடினமான ஒரு ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம். அதே ஒரு சத்திரியன் இதே வேலை செஞ்சிருக்கா, ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், ராஜநீதி தர்மங்கள் எல்லாமே தெரியுது. இவனே ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் இந்த உலகத்திற்கு. அந்த மாதிரி இருக்கிறவனே இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னா இவனுக்கு லைஃப் டைம் ஜெயில் போடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுப்பாங்க. அதே ஒரு பிராமின் அப்படின்னா யாரு, பிரம்ம ஞானம் தெரிஞ்சவங்க. இந்த படைப்பு என்னது, இந்த படைப்புல எத்தனை வகையான ஆன்மாக்கள் இருக்கு, ஒரு ஆன்ம பயணம் என்ன, எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கும், போன பிறவி ஆகட்டும் கடந்த காலம் ஆகட்டும் எல்லாமே தெரியும். ஒரு காரணத்துக்காக இந்த உடல் எடுத்துட்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம், நம்ம மாதிரியே எல்லா ஆன்மாக்களும் வந்திருக்காங்க அப்படின்ற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சவன் நீயே இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கே அப்படின்னாக்கா உனக்கு உடனே அந்த தூக்கு தண்டனை அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துருவோம். ஸோ இங்க பாருங்க, பண்ண செயல் மட்டும் ஒண்ணுதான், ஆனா அந்த தண்டனை அப்படின்றது வகை வகையான தண்டனை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி லா ஆஃப் கர்மா கூட வேலை செய்யும் மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஜெனரலைஸ்டு லா அப்படின்றது கர்மால இருக்காது. சில பேருக்கு தெரியாது. இன்னைக்கு கூட அமேசான் ஃபாரஸ்ட்ல ஆகட்டும், வேற ஏதாவது டீப் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள போனாக்கா அங்கே கூட அந்த காட்டு மனிதர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம எப்படி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு வேளாண்மை என்ன, எதுக்காக இந்த தாவர உணவு சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஏதாவது வருது அப்படின்னா, பறவை ஆகட்டும் விலங்கு ஆகட்டும் ஏதாவது வருது அப்படின்னா இது நமக்காகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கர்மா அப்படின்றது இல்லை. எதுக்காக அப்படின்னா எதுவுமே தெரியாது என்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா மை டியர் மாஸ்டர்ஸ்? அதுவே ஒரு ஆன்மா என்ன, ஒரு ஆன்ம பயணம் அப்படின்னா என்ன, எத்தனை வகையான ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஜாஸ்தி கர்மா, நெகட்டிவ் கர்மா நம்மளுக்கு வருது மை டியர் மாஸ்டர்ஸ். சரி சார், இது எல்லாம் எதுக்காக? நாம கூட எதுவுமே தெரியாம ஒரு அறியாமையிலேயே இருந்து அப்படியே இருக்கலாமே அப்படின்னா அந்த ஜன்மத்துக்கு அந்த பிறவிக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்த பிறவில ஏதோ ஒரு பிறவில பிரம்ம ஞானியாக ஆக்கணும், அவங்க கூட அந்த மாதிரி வருவாங்க. ஒரு நேரத்தில் நாம கூட அந்த மாதிரி ஒரு பிரிவில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். இன்னும் ஒன்று எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கூட இருக்கு. மகாத்மா காந்தி அவங்க ஃபாலோ பண்ணது அஹிம்சை, அன்கண்டிஷனல் அஹிம்சா அப்படின்னு சொல்லலாம் மை டியர் மாஸ்டர்ஸ். ஒரு அடி இங்கே கொடுத்தா இன்னொரு அடி எனக்கு கொடுத்தாலும் நான் ரெடியாக இருக்கேன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சவங்க. ஆனால் அதே கண்டிஷனலாக இருக்கும்போது, அன்கண்டிஷனல் இல்லாமல் கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது, நீ என் கூட எப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறியோ அந்த நேரம் வரைக்கும் தான் நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஃப்ரெண்டாக இருப்பேன். எனக்கு கெடுதல் ஏதாவது பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ணால் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐ வில் வயலேட், ஐ வில் ஃபைட் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே எதுக்காக இந்த கண்டிஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா நமக்கு நாம ப்ரொடெக்ஷனுக்காக. அந்த ப்ரொடெக்ஷனில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட அது இட் இஸ் நாட் கன்சிடர்டு. அந்த லா ஆஃப் கர்மால எக்ஸப்ஷன் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே இருக்கும். வீட்டில் கொசு அதிகமாக இருக்கு சார், லா ஆஃப் கர்மா வருதா? அதாவது அதை அடித்தா நமக்கு ஏதாவது நெகட்டிவ் கர்மா வருதா? அந்த கர்மா கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரிவு எடுக்கணுமா நம்ம அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த கொசு அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா அந்த கொசுவில் ஆன்மாவே இருக்காது. தட் இஸ் த தாட் ஃபார்ம் கிரியேட்டட் பை ஹியூமன்ஸ். பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தானே? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஏதோ மந்திரம் சொல்கிறாரு, அந்த மைண்ட் எனர்ஜி எல்லாமே ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெப்பன் அந்த கொசு அப்படின்றது, அவ்வளோதான். இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு ஹிம்சை அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி உருவாக்கினா அது ஒரு இன்செக்ட் தான் அந்த மஸ்கிட்டோ.
சில ஜெயிண்ட் ஆண்ட்ஸ் இருக்கும், இவ்வளோ கனமாக இருக்கும். அந்த எறும்பு கூட அப்படி வந்தது தான். அந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாமே கூடவும் அந்த மாதிரி உருவானது தான் மாஸ்டர்ஸ். அதில் எதுலையுமே ஆன்மா என்பது இருக்காது. கொசுலிருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அதுக்கு மேலே இருக்கிற பெரிய இன்செக்ட்டுக்கு ஒரு உணவாக இருக்கும், அது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அது உருவானதே இந்த ஹிம்சை அப்படின்றது கொடுக்கறதுக்கு. ஸோ எப்போ நமக்கு ஒரு ஹிம்சை அப்படின்றது கொடுக்குதோ, அந்த மஸ்கிட்டோ ஆகட்டும் எறும்பாகட்டும், நம்ம அது டிஃபெண்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு கர்மா என்பது வராது மை டியர் மாஸ்டர்ஸ். அதுதான் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த தாவர உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு பழம் ஆகட்டும், காயாகட்டும், ஒரு இலையாகட்டும், நம்ம ஒரு செடியிலிருந்து கொடியிலிருந்து நம்ம வாங்குகிறோம். அது வாங்கும்போது கூட அந்த செடி ஏதாவது நனிச்சுமோ, அதுக்கு ஏதாவது ஹிம்சை ஆகுமோ அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிற அவசியம் இல்லை. ஒரு நேச்சர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது, அதுக்காக அதில் எதுவுமே கர்மா என்பது வராது. எதுக்காக வராது அப்படின்னா, பிளான்ட் பீயிங்ஸில் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதில் நர்வஸ் சிஸ்டம்ஸ் இல்லை, போன்ஸ் இல்லை, ரத்தம் இல்லை, பிரெயின் இல்லை, ஆர்கான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ சஃபரிங் அப்படின்றது வெரி வெரி மைன்யூட். அதே ஒரு விலங்குக்கு கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு வருது கர்மா அப்படின்றது. அதுக்காக பிளான்ட்ஸ் மூலமாக கிடைக்கிற உணவு சாப்பிட்றதுல தப்பில்லை, அதுக்கு கர்மா என்பது வராது மை டியர் மாஸ்டர்ஸ். தெர் இஸ் அன் எக்ஸப்ஷன். அதுவே ஒரு சிங்கம் இன்னொரு விலங்கை கொன்று சாப்பிட்றது அப்படின்னா அதுக்கும் எக்ஸப்ஷன் தான், அதுக்கு எந்த கர்மாவும் வராது. எதுக்காக அப்படின்னா, நமக்கு எப்படி இந்த தாவர உணவு அப்படின்றது இயற்கையாக கொடுத்துருக்குறாங்களோ, அதுக்கு அந்த மாதிரி அந்த மீட் ஈட்டிங் அப்படின்றது அதுக்கு அந்த சிங்கத்துக்காகட்டும் அந்த புலிக்காகட்டும் எல்லாமே கொடுக்குறது மை டியர் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த லா ஆஃப் கர்மா அப்படின்றது மிக சென்சிட்டிவ் அண்ட் வேஸ்ட் சப்ஜெக்ட். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.